பாஸ் எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு ட்ராமா வந்தாலே நமக்கு அந்த கெமிஸ்ட்ரி, ரொமான்ஸ், காமெடி எல்லாமே வேறு லெவலில் தான் இருக்குன்னு தெரியும். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி டாப் 10 பாஸ் எம்ப்ளாயி கே ட்ராமாஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ் ராங் வித் செக்ரட்டரி கிம். 2018 ரிலீஸ் ஆன இந்த சீரீஸோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரஸ்டிக்கான வைஸ் சேர்மனாக இருக்கார் நம்ம ஹீரோ. அவரோட லாங் டைம் செக்ரட்டரியாக இருக்காங்க நம்ம ஹீரோயின். இப்போ நம்ம ஹீரோயின் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம ஹீரோவுக்கு ஏதோ மாதிரி இருக்குது. அங்கேருந்து தான் அவங்களோட லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. 16 எபிசோடு இருக்க இந்த சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் விக்கிலையும் அவைலபிளாக இருக்குது. செகண்ட் நம்ம பார்க்க போகிறது பிஸ்னஸ் ப்ரொபோசல். 2022 ரிலீஸ் ஆன இந்த சீரீஸோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டுக்காண்டி பிளைண்ட் டேட் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்களோட பாஸ் தான் அந்த பிளைண்ட் டேட்டில் இருக்காரு. இப்படியே செம்ம ஃபன்னாகவும் காமெடியாகவும் ரொமான்ஸ் கலந்த சீரீஸாகவும் இந்த சீரீஸ் இருக்குது. 12 எபிசோடோட நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது. கிங் த லேண்ட் 2023 ரிலீஸ் ஆன இந்த சீரீஸ் தான் நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸ் பிடிச்சிருக்கு. லக்ஸரி ஹோட்டலோட ஹையராக இருக்க நம்ம ஹீரோவும் எப்பயுமே சிரிக்கிறத வெறுத்துட்டே இருக்காரு. ஆனால் அதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக இருக்க நம்ம ஹீரோயின் ரொம்ப சேர்ஃபுல்லாக இருப்பாங்க. கஸ்டமர்ஸ்கிட்ட சிரிச்ச பேசி அவங்க வேலையை நடத்திடுவாங்க. அப்படிப்பட்ட ஹீரோயினுக்கும் இப்படி சிடுமூஞ்சியாக இருக்க நம்ம ஹீரோவுக்கும் எப்படி லவ் வருதுன்றத 16 எபிசோடில் நெட்ஃப்ளிக்ஸில் போட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராங் ஒன் டு பாங்ஸா. 2017 ரிலீஸ் ஆன இந்த சீரீஸ் மோஸ்ட் ஆஃப் த கே ட்ராமா ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான சீரீஸாக கூட இது இருந்திருக்கு. 16 எபிசோடோட நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் விக்கிலையும் அவைலபிளாக இருக்க இந்த சீரீஸோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு சூப்பரான ஒரு பவர் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் ஸ்ட்ரென்த் தான். அவங்களால எதையுமே ஈஸியாக ஸ்ட்ரென்த்தால் பண்ண முடியும். அப்படி இருக்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கேமிங் கம்பெனி சிஇஓக்கு பாடிகார்டாக வேலை செய்கிற சான்ஸ் கிடைக்கிது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது தான் லவ், காமெடி, ஆக்ஷன்னு கலந்த ஒரு காம்போவாக சொல்லியிருப்பாங்க. 5th பிளேஸில் இருக்குது டச் யுவர் ஹார்ட். 2019 ரிலீஸ் ஆன இந்த சீரீஸோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு லாயர் ஆஃபீஸில் செக்ரட்டரியாக வேலை செய்கிறாங்க ரிசர்ச்சுக்காக. ஆனால் அங்கே தான் உண்மையான காதல் என்ன அப்படின்றத நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அவங்க லவ் ஸ்டோரி எப்படி டெவலப் ஆச்சு, எந்த லாயர் கூட லவ்வில் விழுந்தாங்க அப்படின்றதான் ரொம்ப அழகாக 2019 ரிலீஸ் ஆன இந்த சீரீஸில் சொல்லியிருக்காங்க. த சீக்ரெட் லைஃப் ஆஃப் மை செக்ரட்டரி 2019 ரிலீஸ் ஆன இந்த சீரீஸில் நம்ம ஹீரோவுக்கு ஃபேஸ் பிளைண்ட்னஸ் இருக்குது. அதாவது அவரால் ஒருத்தவங்க மூஞ்சியை பார்த்து இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அவருக்கு ரொம்ப பிளைண்டாக தெரியும் அவங்க ஃபேஸு. இதனால் நம்ம செக்ரட்டரி கூடவே இருந்து ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருக்கும் எப்படி லவ் வளருது அப்படின்றத க்யூட்டாக ஆஃபீஸ் ரொமான்ஸில் சொல்லியிருக்க இந்த சீரீஸ் 32 எபிசோடோடு இருக்குது. விக்கியில் அவைலபிளாக இருக்குது. 7th பிளேஸில் இருக்குது மை சீக்ரெட் ரொமான்ஸ். 2017 ரிலீஸ் ஆன இந்த சீரீஸில் ஒன் நைட் ஸ்டாண்டுக்கு அப்புறம் லேட்டராக ஆஃபீஸில் மீட் பண்ணுறாங்க 2 பேரும் யதார்த்தமாக தெரியாமல். ஆஹா, ஒரே ஆஃபீஸில் வேலை பண்ணுற இவங்க 2 பேருக்கும் எவ்வளோ ஆக்வர்டான மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அதுலேருந்து எப்படி லவ் டெவலப் ஆச்சு அப்படின்றத க்யூட்டாக சொல்லியிருப்பாங்க. 13 எபிசோடு தான் இந்த சீரீஸ். நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் விக்கிலையும் அவைலபிளாக இருக்குது. 8வது நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர்ஸ் சன். 2013 ரிலீஸ் ஆன இந்த சீரீஸில் சிஇஓவாக இருக்க நம்ம ஹீரோ கோஸ்ட் எல்லாம் பார்க்க முடிகிற நம்ம ஹீரோயினை செக்ரட்டரியாக ஹையர் பண்ணுறாரு. ரொம்ப ஸ்கேரியாக சூப்பர் நேச்சுரல் ப்ளஸ் ரொமான்ஸை சேர்த்து சொல்லியிருக்க இந்த சீரீஸ் 17 எபிசோடோட விக்கியில் அவைலபிளாக இருக்குது. கிரேசி லவ் 2022 ரிலீஸ் ஆன இந்த சீரீஸில் சிஇஓ ஒரு ஆக்சிடென்ட்டில் அவர் மெமரி லாஸ் ஆன மாதிரியும் அவரோட ஃபியான்சி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின். அவங்க செக்ரட்டரியாக நம்ம ஹீரோட்ட வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நடிக்கிறாங்க. இந்த நடிப்பு எப்படி உண்மையாக மாறுது அப்படின்றத ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டான விஷயமா சொல்லியிருக்காங்க. 16 எபிசோடோட டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. 10th பிளேஸில் இருக்கிறது இன்ட்ரோவர்ட் பாஸ். 2017 ரிலீஸ் ஆன இந்த சீரீஸில் ரொம்ப ஷையான சிஇஓவாக இருக்க நம்ம ஹீரோக்கும் ரொம்ப பப்ளியாக இருக்க நம்ம ஹீரோயினுக்கும் லவ் எப்படி வருது அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. நார்மலான லவ் ஸ்டோரி தான் அது. 16 எபிசோடோட நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் விக்கிலையும் அவைலபிளாக இருக்குது. நான் மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா சீரீஸுமே கொரியன் லாங்குவேஜில் தான் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குன்றதையும் நான் சொல்லிவிட்டேன். உங்களுக்கு லிங்க்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் எந்த ட்ராமா பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு எந்த ட்ராமா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் வீடியோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.